அதிமுகவிலே இணைந்து வழக்கறிஞர்கள் பட்டதாரிகள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னு நினைத்தால் அவர்கள் மேலே அது விழுந்து விடும் அப்படின்னு தகவல் நம்ம அனைவருக்கும். அதாவது அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்துதான் போவார்கள். அதிலையும் கூடுதலாக அதிமுகவை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுதுமே அடைக்கலம் தந்து அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கமாக இருப்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படித்தான் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு ஒரே ஒரு இயக்கம் உலக அளவிலே 7ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா அது அதிமுக மட்டும். அப்படிப்பட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சிக்குரிய நபர்களை தன் பக்கம் இழுப்பது, அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை பார்ப்பது என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா பட்டதாரிகளும் வழக்கறிஞர்களும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நேற்று தினம் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர், முன்னாள் அமைச்சர் என கருதப்படக்கூடிய ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தான் இந்த இணைப்பு என்பது நடந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் கட்சியில் புதிய உறுப்புகளை இணைக்கும் பணியில் தீவிரம் என்பது அதிமுக காட்டிக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலே சிவகாசி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலே தங்களை கழக அடிப்படை உறுப்பாக இணைச்சிருக்காங்க. இவர்கள் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்லவட்டி மற்றும் திருத்தலங்கள் வள்ளலார் நகர் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது தேர்தலை மையமாக கொண்டு மாற்றுக் கட்சியில் இணைக்கக்கூடிய பணியிலே மற்ற கட்சிகள் தீவிரம் காட்டிக் கொண்டிருந்தாலும் அதிமுகவும் அதைவிட ஒருபடி தீவிரம் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படித்தான் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பட்டதாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் என மொத்தம் 500க்கும் மேற்பட்டோரை தன்னுடைய கட்சியிலே அதிமுகவில் இணைத்திருக்கிறார் நமது ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிற தகவல் தற்போது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக கண்டிப்பாக வெற்றி வகை சூடியாக வேண்டும். இல்லை என்றால் அப்படி ஒருவேளை தோல்வியை தழுவிவிட்டால் அதிமுக அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லும். அது மட்டுமில்லாமல் 2026 மறுபடியும் திமுக வந்துவிட்டால் கண்டிப்பாக அது தமிழக மக்கள் என்ன நிலைமைக்கு இருப்பார்கள் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கே தெரியும். அதுலயும் 2031 விஜய் உள்ளே வந்து விடுவார். இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்போது அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அதிமுக முக்கியமான தலைவர்கள். அதிலையும் குறிப்பாக மாற்றுக் கட்சி தலைவர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலையிலுமே அதிமுக மிக தீவிரமாக இறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.